ஒரு பொண்ணு 9 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவளோட மனசுல இந்த ஒரு கேள்வி மட்டும் நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். நான் பாதுகாப்பா என்னோட வீட்டுக்கு போயிடுவேன். நான் அதுக்கு காரணம் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்ப உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாவே ஆகிடுச்சு. நம்ம தமிழகம் கல்வியிலேயும் வளர்ச்சியிலையும் நல்லாவே முன்னேறி இருக்கலாம். பட் பெண்களின் பாதுகாப்பில் ஒவ்வொரு நாளும் தமிழகம் மோசமான நிலையில தான் போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையில மட்டும் ஒவ்வொரு நாளும் 5-10 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா குறைஞ்சது 50-100 பாலியல் குற்ற சம்பவங்கள் தினம் தினம் நடந்துகிட்டு வருது. இதுக்கிடையில வெளியே சொல்லிக்க முடியாத குற்ற சம்பவங்கள் ஏகப்பட்டது இருந்து வருது. சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பெண் குழந்தைகள் முதல் 60 வயது பாட்டி முடியும் தமிழகத்துல பாதுகாப்பு முழுமையா இல்லாமலே போயிட்டு இன்னைக்கு உமன்ஸ் டே. இந்த ஒரு புனிதமான நாள்ல ஒரே ஒரு பிராமிஸ் மட்டும் எல்லா ஆண்களுமே பண்ணுங்க. எந்த ஒரு பெண்ணையும் சங்கடப்படுத்தாம பெண்களோட வாழ்க்கையை சீரழிக்காம எல்லா பெண்களையும் நம்மளோட அம்மாவா பாருங்க. பெண்களுடைய தியாகத்தையும் தாய்மையையும் மதிச்சு வழி நடத்தணும். சீரழிஞ்சு கிடக்கிற இந்த சமூகத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுக்குமே நான் உங்களுடைய மகன் மற்றும் சகோதரர் எல்லா தாய்மார்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே.